புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, எண்ணத்தின் வலிமைகள் எந்த நிகழ்வையும் மிக சுலபமாக எளிமையாக கையாளும் மனப்பக்குவத்தின் நெறிகளை கற்றுக்கொள்ளும். இப்பொழுதெல்லாம் சிறு சிறு நிகழ்வுகளுக்கு மனதுக்குள் பிரித்தறியும் திறனில்லாமல் மனிதன் மெல்ல மனித நேயத்தை இழந்து கொண்டிருக்கும் தருவாயில் நிகழ்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் எப்படி கேள்விக்குறியாக மாறும் தன்மையில் நிகழ்காலமே காட்டிவிடுகின்றது. மனதுக்குள் 1000 சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த நிகழ்வை மறந்து ஏறி அதிலிருந்து புது நிகழ்வுக்குள் புகதான் மனம் மறுக்கின்றது. ஏனென்று இந்த போக்கு எதற்கான மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கின்றதோ என தெரியவில்லை. ஒரு சில நிகழ்வுகள் நம் கண்களுக்கு முன்னால் அழகான காட்சிகளாக தெரியும். அந்த நிகழ்வுகளை நம் மனதுக்குள் ஒரு பசு மரத்தில் பதித்த ஆணி போல் நீங்காமல் இடம்பெற்றுவிடும். அதுபோல்தான் ஒரு சில வார்த்தைகளும் இன்னும் கிராமப்புறங்களில் உயிரோட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், ஒருவரிடம் சென்று நாம் உரையாடி கொண்டிருந்தால் இவர் யாரென்று அழைப்பார்கள், நம் பிள்ளைதான் என்று உரைப்பார்கள். அந்த வார்த்தைகள் இன்னமும் கிராமப்புறங்களில் ஒரு சிலரிடம் அந்த வார்த்தை மறையாமல் இருக்கின்றது. அது என்னவென்றால், இது நம்முடையது, அது நம்முடையது என்ற வார்த்தைகள்தான். இந்த வார்த்தை மெல்ல கிராமப்புறங்களில் மறைந்து கொண்டிருக்கின்றது. பயம் எதற்கென்று தெரியவில்லை. வார்த்தை உதித்து விட்டால் உரிமைகள் கொண்டாடவா முடியும்? அந்த பாசத்தின் பிணைப்பில் அந்த வார்த்தை உள்ளது. இது யாவருக்கும் தெரியாது. வார்த்தை விட்டுவிட்டால் நாளை எனக்கு இருக்கும் உடைமைகளில் பங்கேற்க இவர் வந்துவிடுவாரோ என்ற பயம் நகர்ப்புறங்களில் தொற்றிவிட்டது. அது எதற்கென்று தெரியவில்லை. இந்த வார்த்தை நேற்று ஒரு முதியவர் என்னிடம் உதவி கேட்டார். அந்த செய்தேன். இது யாருடைய நிலம் என்று அணுகினேன். அவர் இங்கிருப்பதெல்லாம் நமது என்று சொன்னார். இன்னமும் எளியவர்கள் இந்த உலகத்தில் நம் உறவுகளோடு இணைத்து பேசும் பேச்சை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று என் மனம் உணர்ந்தது. என் உறவுகளே, யாவரும் நலம் பெற்ற அந்த வார்த்தைகள் நாமும் முதிக்க பழகிக்கொள்வோம். அவர் உரிமையோடு கொண்டாடுவது நம் உரிமைதான், நம் உதவியேதான்.